வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இன்றைய அரசியல் சூழலில் சமூக ஊடகங்கள் அரசியல்வாதிகளின் கருத்துக்களுக்கு முக்கியமான தாக்கம் ஏற்படுத்தும் தளமாக மாறியுள்ளது. சமீபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வெளியிட்ட சில கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அவர் கடந்த காலங்களில் கூறிய சில பேச்சுக்கள் மற்றும் கருத்துக்கள் இணையத்தில் பெரும் விமர்சனங்களையும் தவறான விளக்கங்களையும் பெற்றதாக தெரிவிக்கின்றார். அர்ஜுனா ராமநாதன் தனது அரசியல் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து பல சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சனைகள் குறித்து தன்னுடைய பார்வையை தெளிவாகவே வெளிப்படுத்தி வருகிறார். ஆனால் சமீபத்தில் அவர் கூறிய சில கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விமர்சனத்துக்கு உள்ளாகின்றன. அவரின் சொற்கள் குறிப்பாக சமூக ஊடகங்களில் எளிதாக மாற்றப்பட்டு பரப்பப்பட்டதால் பலரிடையே தவறான கருத்து உருவாகியுள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். அர்ஜுனா ராமநாதன் மேலும் தெரிவிக்கையில், எனது கருத்துக்கள் சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன. சிலருக்கான என் பதில்கள் வேறு சிலருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இனிமேல் அது போன்ற பிழைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக சில விஷயங்களில் மௌனமாக இருக்க முடிவு செய்துள்ளேன். அதன் மூலம் தனது அரசியல் கருத்துரைகள் தொடர்பான இனி அதிக எச்சரிக்கையோடு நடப்பதாகவும் எந்த குழுவையும் அல்லது நபரையும் மனவருத்தம் அடையும் செய்யும் விதத்தில் உடைகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டார். சமூக ஊடகங்கள் அரசியல்வாதிகளின் பேச்சுக்களை உடனடியாக மக்களிடம் கொண்டு செல்லும் வலிமை கொண்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தற்போதைய அரசியல் சூழலில் சமூக ஊடகங்களில் ஆற்றலை வெளிப்படுத்தியது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சமீபத்தில் மேற்கொண்ட ஐரோப்பிய பயணத்தை சுற்றி பல்வேறு கேள்விகளும் ஊகங்களும் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளன. அவர் இதன் மூலம் தனது அரசியல் கருத்துரைகள் தொடர்பாக இனி அதிக எச்சரிக்கையுடன் நடப்பதாகவும் எந்த குழுவையும் அல்லது நபரையும் மனவருத்தம் அடைய செய்யும் விதமான உரைகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டார். சமூக ஊடகங்கள் அரசியல்வாதிகளின் பேச்சுக்களை உடனடியாக மக்களிடம் கொண்டு செல்லும் வலிமையை கொண்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தற்போதைய அரசியல் சூழலில் சமூக ஊடகங்களின் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சமீபத்தில் மேற்கொண்டு ஐரோப்பிய பயணத்தை சுற்றி பல்வேறு கேள்விகளும் ஊகங்களும் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளன. இந்த பயணம் அவரது தனிப்பட்ட முயற்சியானது அரசியல் நோக்கமுடையதா என்ற கேள்விகள் பலரிடம் எழுந்துள்ளது. ஆனால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கி இது முழுமையான அரசியல் நோக்கமுடைய அபிவிருத்தி பயணம்தான் என்று தெரிவித்துள்ளார். அவரின் விளக்கத்தின் அடிப்படையில் இந்த பயணம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி மற்றும் ஆசனத்தை சேர்ந்த சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சியாகும் என்பது தெளிவாகின்றது. இது ஐரோப்பிய பயணம் தனிப்பட்டது அல்ல. இது வடக்கு மாகாண சபையின் தேவைகளை வெளிநாடுகளில் பிரதிநிதித்துவப்படுத்தி அபிவிருத்தி நிதி மற்றும் ஆதரவை பெறுவதற்கான அரசியல் முயற்சியாகும். இது இலங்கை அரசியலில் காணப்படும் புதிய அணுகுமுறையாக கருதப்படலாம். பாரம்பரிய மாகாண சபைகள் மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் சார்ந்துள்ளன. ஆனால் அர்ஜுனா மத்திய அரசின் நிதி ஆதரவுக்காக மட்டும் நம்பிக்கையுடன் இருந்தால் அபிவிருத்தி மந்தமாகும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். அதனால் வெளிநாட்டு தூதுவர்களை, அரசியல் தலைவர்கள் மற்றும் பொருளாதார பிரதிநிதிகளை சந்தித்து வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு நேரடி சர்வதேச ஆதரவை பெறுவது அவரது பயணத்தின் மைய குறிக்கோள் எனலாம். அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளபடி தற்போதைய அரசாங்கம் வெளிநாட்டு கடன்களில் மூழ்கியுள்ளது. இது மாகாணங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதிலும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கான அபிவிருத்தி நிதிகளில் தெளிவின்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. இது மத்திய மாகாண உறவுகளில் உள்ள நிதி சமநிலை இன்மை என்ற பிரச்சனையை வெளிக்கொண்டு வருகிறது. அதாவது அரசாங்கம் பெரும் கடன்களை பெற்றாலும் அந்த நிதி யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது என்ற தெளிவு பொதுமக்களுக்கு இல்லை. இந்த நிலையில் தான் அர்ஜுனா ராமநாதன் மாகாண சபை தேர்தல்களில் மக்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார். மக்கள் எனக்கு ஆதரவு தருவார்கள் என்று நம்புகின்றேன். அந்த ஆதரவின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் புதுமையுடன் அபிவிருத்தி செய்வதே எனது நோக்கம். அர்ஜுனா தனது உரையில் முக்கியமாக வலியுறுத்திய ஒரு அம்சம் பண உதவிகளை பெறுவது மட்டுமல்ல, அவற்றை ஊழல் இல்லாமல் பாதுகாப்பது மிக முக்கியம். இந்த கூற்று அரசியல் மற்றும் நிர்வாக நம்பகத்தன்மையை வலியுறுத்தும் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. இலங்கையிலும் அபிவிருத்தி நிதிகள் பெரும்பாலும் நிர்வாக நடைமுறைகள், அரசியல் தலையீடு மற்றும் தனிநபர் பலன்கள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அர்ஜுனா இதனை உணர்ந்து வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகளை முன்னிறுத்தும் அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்த முயல்கின்றார். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி நோக்கு தொடர்பாக அர்ஜுனா சுட்டிக்காட்டும் அபிவிருத்தி மாதிரிகளாக ஐரோப்பிய நாடுகளில் இருந்து தொழில்நுட்ப கல்வி மற்றும் அடிக்கட்டமைப்பு ஆதரவை பெறுதல், மத்திய அரசின் கட்டுப்பாட்டை தாண்டி மாகாண சுய முன்னேற்ற முயற்சிகள், இளைஞர் வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் சுகாதார மேம்பாட்டத்தை முன்னெடுத்தல் போன்றவற்றை குறிப்பிடலாம். இந்த முயற்சிகள் வடக்கு மாகாணத்தின் பொருளாதார சுய நிர்ணயை மேம்படுத்தும் என்று நோக்குடன் இருப்பதை சுட்டி காட்டுகின்றன. அர்ஜுனா ராமநாதனின் ஐரோப்பிய பயணம் வெளிநாட்டு அரசியல் தொடர்புகளை உருவாக்கும் முயற்சி மட்டுமல்ல, அது வடக்கு மாகாணத்தின் எதிர்கால அபிவிருத்திக்கான ஒரு தன்னிச்சையான அரசியல் நெறிமுறை என்பதை காட்டுகின்றது. அவரின் அணுகுமுறை என்பது நிதி பெறுவது அல்ல, அதனை நியாயமான முறையில் பயன்படுத்துவதே உண்மையான வளர்ச்சி என்ற கருத்து நாட்டின் தற்போதைய அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு புதிய சிந்தனையாகும். இலங்கை அரசியலில் ஊழல் இல்லாத ஆட்சி என்ற கோஷத்தோடு
அரசியல் மேடையில் முன்னேறிய சக்தி ஒன்றாக தேசிய மக்கள் சக்தி கருதப்பட்டது. அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் கொண்டு அரசியல் என்ற நம்பிக்கையினை மக்களிடையே உருவாக்கி இருந்தது. ஆனால் சமீபத்தில் சுங்க திணைக்களத்தினால் எந்தவித சோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் 323 கொலைகள் தொடர்பில் வெளிவந்த குற்றச்சாட்டுகள் இந்த நம்பிக்கைக்கு எதிரான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் திறந்த வெளியில் முன்வைத்திருப்பது அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு தத்துவத்திற்கே கேள்வி எழுப்பியுள்ளது. அர்ஜுனா ராமநாதன் வெளிப்படுத்திய தகவலின்படி சுங்க திணைக்களத்தின் வழியாக எந்தவிதமான உள்நாட்டு சோதனைகளும் இல்லாமல் 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வழக்கமாக ஒவ்வொரு இறக்குமதிக்கும் சுங்க சோதனை அவசியம். 323 கொள்கலன்கள் எந்த சோதனையின்றி விடுவிக்கப்பட்டிருந்தால் அது சட்டவிரோத செயல் என்று கருதப்படும். சுங்க திணைக்களம் அரசியல் அதிகாரிகளின் நேரடி உத்தரவின் கீழ் செயல்பட்டதான கேள்வி எழுப்பப்படுகிறது. அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளபடி இந்த வழக்கின் முறைப்பாடுகளை வழங்கியவர்கள் மீது மட்டும் விசாரணைகள் நடைபெறுகின்றன. ஆனால் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் மீது எந்தவிதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இது அனுருகுமார திசாநாயக்க அரசாங்கம் தன்னை சுதந்திரமான சட்ட நடைமுறைகளின் காவலர் என்று சித்தரித்திருந்த அந்த முகமூடியை சிதறடிக்கின்றது. அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கடந்த தேர்தலில் நேர்மையான ஆட்சி, ஊழல் ஒழிப்பு, மக்களுக்கு பொறுப்பு அரசியல் போன்ற கோஷங்களை முன்வைத்து வெற்றியடைந்தது. ஆனால் இப்போது அதே அரசாங்கத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது என்றால் அதற்கான அரசியல் விளைவாக தீவிரமாக இருக்கக்கூடும். மக்கள் எதிர்பார்த்த சுத்தமான ஆட்சி மீதான நம்பிக்கையும் குறையக்கூடும். இத்தகைய குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகளுக்கு அரசாங்கத்தை தாக்கும் அரசியல் ஆயுதமாக மாறும். மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் தூதரகங்கள் இலங்கை அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையை மறுபரிசீலனை செய்யக்கூடும். இலங்கையின் சமீபத்திய அரசியல் சூழலில் சமூக வலைதளங்கள் ஒரு முக்கிய தளம் ஆகிவிட்டது. அரசியல்வாதிகள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தாலும் அது விரைவில் விமர்சனங்கள் மையமாக மாறுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சமீப காலங்களில் இதே போன்று சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து சில தவறான தகவல்களை பரப்பியதால் அவர் பதிலளிக்க நேர்ந்தது. அர்ஜுனா கூறுவதன்படி சிலர் அவரது தனிப்பட்ட விடயங்கள் மற்றும் வாழ்க்கை சம்பந்தமான தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விமர்சித்துள்ளனர். இதற்கு அவர் பதிலளித்த போது வாய்ப்பிரச்சனை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அர்ஜுனாவின் பார்வையில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இப்போது காணாமல் போய் விமர்சனங்கள் முன்வைத்தவர்கள் குழப்பத்தில் இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் செய்த கணக்குகள் எதிர்பார்த்த விளைவுகளை தரவில்லை என்றும் தெரிவிக்கின்றார். அர்ஜுனா குறிப்பிட்டது போல மாகாண சபை தேர்தலில் சில கட்சிகள் அவரை ஒதுக்கினால் தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் இருக்கின்றார்கள். இதன் மூலம் சமூக வலைதள விமர்சனங்கள் ஒரு தந்திரமான தேர்தல் கருவியாக பயன்படுத்தப்பட்டதாகும். ஆனால் எதிர்பார்த்த எதிர்ப்பு வெற்றியடையவில்லை. மக்கள் ஆதரவு காரணமாக அர்ஜுனா தேர்தலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார். இது அரசியல் எதிரிகளின் திட்டங்களை செயலிழக்க செய்தது. ஊழலை ஒழிப்போம் என்ற வாக்குறுதியோடு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீதும் சமூக வலைதளங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் தொடர்பாக ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அது சம்பந்தமான விடயங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போதும் இந்த அரசாங்கம் அவர் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை அர்ஜுனா உதாரணமாக சுட்டிக்காட்டியிருந்தார். எப்போது தன்னை விமர்சிப்பவர்களும் தனக்கான அரசியல் எதிரிகளும் என்னை பாராளுமன்றத்தில் இருந்தோ அல்லது மாகாண சபை அரசியலில் இருந்தோ ஒழிக்க வேண்டும் என்ற நடவடிக்கையில் உள்ளதால் நான் கதைக்கின்ற ஒவ்வொரு விடயங்களில் இருந்தும் பிழைப்பிடிக்கின்ற விடயத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். எனினும் இவ்வளவு நாளும் ஒவ்வொருவருக்குமான விளக்கங்களை கொடுக்கின்ற பொழுதும் அந்த விமர்சனங்களை கருத்தில் கொண்டு இனிமேல் அதை தவிர்த்து கொண்டு வார்த்தை பிரிவுகள் முன்னெடுப்பேன் என்று கூறும் அர்ஜுனா அந்த மாற்றங்கள் அனைவருக்கும் இனிவரும் காலங்களில் காண முடியும் என்றும் நம்பிக்கையுடன் தெரிவித்தார்.